Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. சினிமா ஷூட்டிங் நடத்திருக்காருன்னு திமுக பேசுவது மிக மிக அராஜகமான ஒரு கருத்து, அயோக்கியத்தனமான கருத்து. இதன் மூலமாக விஜயை திமுக இழிவுபடுத்தவில்லை, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை திமுக இழிவுபடுத்துகிறது. இந்த திட்டத்தை தான் ஏன் எதிர்க்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். சட்டத்துக்கு உட்பட்டு என்னால் ஆன அனைத்தையும் நான் செய்வேன், சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பேன் என்று சொல்லுகிறார். மிக அழகான ஒரு அரசியல் காய் நகர்த்தல் என்று தான் நான் அதை பார்க்கிறேன். விஜய் அவர்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை தொடருவேன்னு சொல்வது நீங்க நம்புறீங்களா? எந்த அளவுக்கு அதை நம்புறீங்க? நீங்க எதையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. வைகோ அவருக்கு என்ன பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அவர் தானே மேலே எடுத்துட்டு போனார். உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் தான் போராடி அந்த வழக்கை ஜெயிக்க வச்சார். கட்சியில் அவரோட 1% கீழே தான் அவருடைய வாக்கு வங்கி. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா உடனே நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னா, இது போதுமா, 900 நாள் ஆச்சு இப்பயும் வந்தாருன்றீங்க. எதுவுமே பண்ணலன்னா ஏன் எதுவுமே பண்ணலன்றீங்க? இதனால் இந்த அளவுக்கு அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் போகணுமா, இல்லை டேரெக்டாக அவரால் போக முடியாதா? போவதில் சிக்கல் இருக்குது. விஜய் மீது வழக்குகளை பதிவு செய்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை சூன்யமாக்க பார்ப்பார்கள். அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு முறையாக பயணிக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தை விஜய் ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு, அதாவது அவரோட போராட்டமாக இதை மாற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் சார்ந்த போராட்டங்களை தங்கள் போராட்டங்களாக ஹைஜாக் பண்ணத்தான் பார்க்கும். இந்த மக்களோட போராட்டத்தை உதாசீனப்படுத்தி விளைநிலங்களை குறிவைக்கிறீங்கன்னா அப்ப வேற ஏதோ ஆதாயம் இந்த அரசுக்கு இருக்கு. மிகச்சரியான பாயிண்ட் அவர் போட்டிருக்காரு. இது ஏர்போர்ட் வேணான்னு நான் சொல்லலை, நான் ஒன்றும் வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் விளைநிலங்களை எடுத்து தான் நீங்கள் ஏர்போர்ட் கட்டுவோம், இத்தனைக்கும் மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்பு மீறியும் இவ்வளவு தூரம் அதில் நீங்கள் அடம்பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு நலன்கள் இருக்கிறது என்று அவர் சொல்வது தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னு புரியுது. சார் இதுல இன்னொன்று சொல்ற, அரிட்டாப்பட்டியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, பரந்தூர்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றாரு. கரெக்ட். இதை எதிர்க்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சனையை பேசினா இன்னைக்கு விஜய்க்கு இந்த ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்காது. சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற துரோகம் தான் இன்னைக்கு விஜய் மாதிரி புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர்களுக்கு மக்களுடைய ஆதரவை அதிகரிக்க வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள். எதிர்கட்சியாக இருக்கும்போது எதையெல்லாம் திமுக எதிர்த்ததோ அது எல்லாத்தையும் ஆளுங்கட்சியானோன்னு நிறைவேற்றுறாங்க. 8 வழி சாலை 6 வழி சாலையாக மாற்ற போகிறேன்றாங்க. விவசாயிகளுக்கு போராட்டம்னா குண்டர் சட்டத்தில் போட்டால் ஜனநாயக அற்புதம்லாம் நடந்த நாடு இது. சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கள அரசியலை பரந்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை சந்திக்க இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மக்களை போய் சந்திச்சிருக்காரு, அங்கே பேசியும் இருக்காரு, போராட்டத்துக்கு ஆதரவாக பல விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த ஒரு நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க சார்? முக்கியமான நிகழ்வு. புதியதாக அரசியல் கட்சி தொடங்கியுள்ள கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். இந்த 11 மாத காலத்தில் முதன்முறையாக போராட்ட களத்திற்கு போயிருக்கிறார். பாதிக்கப்பட்ட களத்திற்கு அவர் போனது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவில் போய் மருத்துவமனையில் பார்த்தாரு. அதன் பிறகு கூட்டம் பேசினார் இதில் விக்கிரவாண்டியில். இப்பொழுது முதன்முறையாக போராட்ட களத்திற்கு போயிருக்கிறார். இது ஒரு நல்லதொரு அரசியல், ஆரோக்கியமான அரசியல், வரவேற்கத்தக்க அரசியல் என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த திட்டம் சுற்றுப்புற சூழலுக்கு எதிரானது என்று சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் குறித்து தமிழக அரசே எடுத்த அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமல் அரசு பதுக்கி வச்சிருக்குது. அதில் ரகசியம் காக்குது தமிழக அரசு. ஆகவே அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். 13 நீர்நிலைகளை அழித்து தான் அதன் மேலே விமான நிலையம் வர இருக்கிறது. அந்த கிராமத்து மக்கள் கிட்டத்தட்ட 13 கிராமத்து மக்கள் கடுமையாக போராடி வருகிறார்கள். போராட்டங்கள் ஒடுக்கப்படுகின்றன. வெளியிலேருந்து யார் போனாலும் அங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போய் அங்கே குரல் கொடுத்து நான் சுற்றுப்புற சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஏற்கனவே என்னுடைய உரையில் அதை நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறேன். புவி வெப்பமயமாதல் தான் இன்றைய உலகின் தலையாய பிரச்சனை. ஆகவே இந்த திட்டத்தை கைவிடுங்கள். நான் விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேறு இடத்தில் அதை கட்டுங்கள், இந்த திட்டத்தை கைவிடுங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் வேண்டாம் என்று அவர் பேசியிருக்கிறார். இது மிகுந்த வரவேற்புக்குரிய ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சிருக்காரு, ஒரு உரையும் பேசியிருக்காரு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அது போதுமானதாக இருக்குமா? இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா உடனே நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னா, இது போதுமா, 900 நாள் ஆச்சு இப்பயும் வந்தாருன்றீங்க. எதுவுமே பண்ணலன்னா ஏன் எதுவுமே பண்ணலன்றீங்க. அவர் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட ஆக்சுவல் பவர் என்ன நமக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் சினிமா நடிகராகத்தான் பார்க்கப்படுகிறார். அரசியல்வாதியாக அவர் முகிழ்த்தாலும் அடிப்படையில் சினிமாக்காரராகத்தான் பார்க்கப்படுகிறார்.
இது போதுமான்ற கேள்வியை இந்த திட்டத்தை எதிர்த்து பேசக்கூடியவங்களை போய் கேளுங்க. விஜய்கிட்ட வந்து அதை கேட்பது அபத்தமானது. இது வந்து ரொம்ப தவறான ஒரு பார்வை. அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார், போராடக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை பதிவு செய்கிறார். புதியதாக தொடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியும் தானும் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லுகிறார். இந்த திட்டத்தை தான் ஏன் எதிர்க்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். சட்டத்துக்கு உட்பட்டு என்னால் ஆன அனைத்தையும் நான் செய்வேன், சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பேன் என்று சொல்லுகிறார். மிக அழகான ஒரு அரசியல் காய் நகர்த்தல் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். அவ்வளோதான். இது போதுமா போதாதான்ற கேள்வியெல்லாம் நீங்கள் அவரை பார்த்து கேட்பது அபத்தமானது. இல்லை சார், நான் ஏன் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை முன்வைக்கிறேன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்திக்கிறதுல பார்த்தீங்கன்னா 36வது நபராக விஜய் அங்கே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் வந்து போயிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் போயிருக்காரு, பிரேமலதா விஜயகாந்த் போயிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கிய அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் பலருமே அங்கே போயிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் இன்னைக்கு காலையில் பைட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பலருமே வந்து பார்த்தாங்க, ஆனால் அவங்க திரும்பி எந்த பதிலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே அளிக்கல. எங்கள் குறைகள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாமே அவங்க கிட்ட முறையிட்டோம், ஆனால் எந்த விதமான பதிலுமே திரும்பி அளிக்க வரல அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் இப்படி முக்கியமான தலைவர்கள் போயிட்டு வந்தும் அந்த மக்களுக்கான பதில் வந்து திரும்பி அளிக்கல அப்படின்றத வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாதுல்ல சார்? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. போகலன்னா ஏன் போகலன்றீங்க? போனால் எப்போ போனாலும் நீங்கள் இப்போ போன வருஷம் போன மாதம் போயிருந்தால் 900 நாள் ஆகல, 800 நாளுக்கு ஏன் வந்தீங்கன்னுவீங்க. 3 மாதம் முன்னால் போயிருந்தால், பிரேமலதா வரத்துக்கு முன்னால் போயிருந்தால் ஒரு எண்ணிக்கையை குறைச்சி சொல்லுவீங்க. இன்றைக்கி இவர் போயிருக்கிறார், அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துறார், அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்கு வந்து இதோட நதி மூலம் ரிஷி மூலம் தேடி போய் இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, யாருமே ஒன்றும் பண்ணலன்னா பார்ப்போம் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னால் போனவங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லாங்களான்னு எனக்கு தெரியல. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், சட்ட ரீதியாகவும் நான் போராடுவேன்றார். அது ரொம்ப முக்கியமானது. அதோட அர்த்தம் நான் உங்களுடன் இருக்கிறேன்றது. இந்த மாதிரி போகக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தினம் அங்கே போயிட்டுருக்க முடியாது. இந்த போராட்டத்துக்கு போய் அங்கே உள்ளே நிற்கிறதுக்கு போலீஸ்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு படாத பாடுபட்டிருக்காங்க. அது அவருடைய பேச்சிலே சொல்கிறார். துண்டு அறிக்கை கொடுத்தா கூட பிடிச்சி உள்ளே போடுற கவர்மெண்ட் இது. எந்த ஜனநாயக வழிமுறைகளையும் கடைப்பிடிக்காத ஒரு அரசு இது. சர்வாதிகார பாதையில் வெகு விரைவாக முன்னேறி போய் கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு. இந்த அரசு இந்த அளவுக்கு போலீஸ் கெடுபிடி பண்ணும்போது ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிற, புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க ஒரு நபர் அங்கே போய் மக்களோட மக்களாக நிற்கிறத நீங்கள் முதல்ல வரவேற்கணும். இதுக்கு முன்னால் அவன் வந்தான் இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சாங்க, இவர் என்னத்தை செய்ய போகிறாருங்கிற பார்வை தவறான பார்வை. அவர் எதுவும் செய்யலைன்னா அப்போ இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனால் ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. சட்ட ரீதியாக நான் போராடுவேன், அதை மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் நடுப்புறப்படுத்தி தடுக்க முடியாது. சீமானோ பிரேமலதாவோ திருமாவளவனோ யார் நினச்சாலும் குப்புறப்படுத்தி ஒன்றும் தடுக்க முடியாது. இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆனால் அவங்க நினச்சா முடியும். உதாரணத்துக்கு சட்ட போராட்டங்களை நடத்துறது, சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசுறது போன்ற விஷயங்களை செய்ய முடியும். நான் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பேன்னு சொல்கிறது மூலமாக இன்றைக்கி ஒரு நாள் கூத்து கிடையாது. இது ஒன் டே அசைன்மெண்ட்டு கிடையாது. இது தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி நடந்ததை இதை பாருங்கள், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்ணு காது மூக்கு வச்சு அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணான், நாளைக்கு என்ன நடக்கும், அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, இவர் மட்டும் பண்ணி என்னத்தை கீழ்ச்சில் போகிறார், இந்த ஆர்குமெண்ட்டில் போனீங்கன்னா யாருமே தப்ப முடியாது. நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் அவர் பேசியிருக்காரு. சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை தொடரணும் போது தன்னோட லிமிட்டேஷன் அவருக்கு தெரியுது. ஆகவே இன்றைக்கி இந்த போராட்டத்துக்கு போராடக்கூடிய மக்கள் மத்தியில் போய் அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். சார், உங்களுக்கு அது இந்த ஒரு விஷயம் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளதா சார்? விஜய் அவர்கள் வந்து சட்ட ரீதியான போராட்டத்தை தொடருவேன்னு சொல்வது நீங்கள் நம்புறீங்களா? எந்த அளவுக்கு அதை நம்புறீங்க? ஒரு 10% நம்பலாம். அதாவது ஒன்றுமே இல்லைன்றதுக்கு வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி நீங்கள் எதையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. வைகோ அவருக்கு என்ன பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அவர் தானே மேலே எடுத்துகிட்டு போனார். உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் தான் போராடி அந்த வழக்கை ஜெயிக்க வச்சார். கட்சியில் அவரோட 1% கீழே தான் அவருடைய வாக்கு வங்கி. லெஸ் தென் 1% தான் வைகோவோட வாக்கு வங்கி. ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த போராட்டத்துக்காக ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக கடைசி வரைக்கும் போராடினார். முல்லை பெரியாருக்கு போராடினார் வைகோ. அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் நினைத்தால் வேறு தளத்தில் இந்த பிரச்சனையோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் தக்க வைத்து கொண்டே இருக்கலாம். ஆகவே அந்த விதத்தில் விஜயோட ஸ்பீச் இட்ஸ் அ பாசிட்டிவ் நோட்டுன்னு வாங்க. இன்றைக்கே எல்லாம் மாறிட போகிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சியோ 4 அரசியல் கட்சிகளோ சேருவதால் ஒரு பிரச்சனையை ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தை தடுத்துட முடியாது. இந்த திட்டத்தில் பிஜேபியும் திமுகவும் உறுதியாக நிற்கிறாங்க. விஜயை நக்கல் அடித்து இன்றைக்கி எஸ்ஆர் சேகர் பிஜேபி அவரும் பதிவு போடுறாரு. உடனே நியூஸ் 18ல் ராஜீவ்காந்தி திமுக செய்தி தொடர்பாளரும் சினிமா ஷூட்டிங் நடத்தியிருக்காருன்னு பேசுகிறார்.
சினிமா ஷூட்டிங் நடத்திருக்காருன்னு திமுக பேசுவது மிக மிக அராஜகமான ஒரு கருத்து, அயோக்கியத்தனமான கருத்து. இதன் மூலமாக விஜயை திமுக இழிவுபடுத்தவில்லை, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை திமுக இழிவுபடுத்துகிறது. பதவிப்படுத்தும் பாடு, ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் திமுக ஆடிக்கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திற்காக விஜய் போய் அங்கே பேசினார்னா இது இன்னொரு சினிமா ஷூட்டிங், விக்ரவாண்டியில் நடந்த ஒரு சினிமா ஷூட்டிங், இது இன்னொரு சினிமா ஷூட்டிங்னு ராஜீவ்காந்தி பேசுகிறார். இதெல்லாம் ஆணவ பேச்சு. நிச்சயமாக சொல்லுகிறேன், விஜயை திமுக இழிவுபடுத்தவில்லை, போராடக்கூடிய பரந்தூர் மக்களை திமுக இழிவுபடுத்துகிறது. ஓகே சார், இப்போது அவருக்கு பல தடைகள், பெர்மிஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கலன்னாங்க. சொல்லப்போனால் அம்பேத்கர் திடலில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, இப்போ அந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு சார், எதனால இந்த அளவுக்கு அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? இல்லை விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் போகணுமா, இல்லை டேரெக்டாக அவரால் போக முடியாதா? பாதிக்கப்பட்ட மக்களை நான் நேரடியாக பார்க்க போகிறேன் அப்படின்னு போக முடியாதா விஜய்னால? இல்லை, போகிறதுல சிக்கல் இருக்குது. அங்கே போகும்பொழுது பெரிய கூட்டம் கூடி கூட்ட நெரிசலாகி அந்த ஆந்திராவில் ஒரு சினிமாக்காரன் பிரச்சனையில் ஒரு 2 பேர் செத்து போனாங்க. அல்லி அர்ஜுனா ஸ்டாம்பீடில் இறந்து போனாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது துர்சம்பவம் நடந்ததுன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு விஜய் கதையை முடித்து விட திமுக கண்டிப்பாக எத்தனிக்கும். அனுமதி இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் போய் பேசிய காலகட்டங்கள் உண்டு. திமுக எத்தனையோ போராட்ட களங்களில் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசியிருக்காங்க. எத்தனை கூட்டங்களுக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அனுமதி வாங்கிட்டு போய் பேசினார். இல்லை கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எத்தனை கூட்டங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு போய் பேசினார்? கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தின் மமதையில் திமுக அரசு உச்சாணி கொம்பில் நின்று கொண்டிருக்கிறது. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. ஒருவேளை எங்கள் பெருந்திரள் மக்கள் கூட்டம் கூடி ஏதாவது அசம்பாவிதம், இந்த தள்ளுமுள்ளு, கூட்ட நெரிசல், ஸ்டாம்பீடு நடந்து ஏதாவது துர்சம்பவம் நடந்தால் விஜய் மீது வழக்குகளை பதிவு செய்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தை சூன்யமாக்க பார்ப்பார்கள். அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு முறையாக பயணிக்கிறார். நீங்கள் கேட்ட கேள்வியை தான் சில பேர் கேட்குறாங்க, எதுக்காக அனுமதி வேணும்? இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் தன்னுடைய சொந்த மக்களை போய் பார்ப்பதற்கு அது அனுமதி வேணும்னு. அனுமதி பெற்று போவது நல்லது. ஏன்னா இந்த அரசு எந்த எல்லைக்கும் தன்னுடைய எதிரிகளை நசுக்குவதற்கு போகும். ஆகவே அந்த விதத்தில் அவர் செய்வது டாக்டிக்கலி கரெக்ட். நம்பர் 1. நம்பர் 2, ஏன் அனுமதி மறுக்கிறாங்கன்னா விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, அதுதான் காரணம். இல்லாட்டி விக்ரவாண்டியில் 900 கண்டிஷன் போட்டாங்க. இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி 77 வருஷத்தில் எத்தனையோ பேர் கூட்டம் போட்டிருக்கான். வெள்ளக்காரன் காலத்துலேயும் போட்டான், சுதந்திரத்துக்கு பிறகும் போட்டான். விக்ரவாண்டி கூட்டத்துக்கு விஜய் கட்சிக்கு போட்ட அது கண்டிஷன் மாதிரி எங்கேயாவது போட்டிருப்பாங்களா? அதே மாதிரி சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த மக்களை சந்திக்க வர போகிறாரு. என்ன பெருசாக நடந்துட போகுது? அதுக்கு நீ அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, உள்ளே நிற்கக்கூடாது, வெளியில் நிற்கக்கூடாது, இந்த கலரில் தான் நீ ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரணும்னு சொல்லலையே ஒழிய மற்ற எல்லாத்தையும் காவல்துறை நிபந்தனையாக விதிக்குது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது. அன்றைக்கி எம்ஜிஆரை பார்த்து எப்படி நடுங்குச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது. அதனுடைய விளைவு தான் இத்தகைய கேலி கூத்துக்கள். துண்டு பிரசனம் கொடுத்ததை அரெஸ்ட் பண்ண கேலி கூத்தை பார்த்துருக்கீங்களா? துண்டு பிரசனம் கொடுத்தான்னு அரெஸ்ட் பண்ணாங்க, வேறு ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? அது என்ன பிரச்சனை? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்லை, துண்டு பிரசனம் கொடுத்தான். துண்டு பிரசனம் கொடுப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் அடிப்படையான ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு மெத்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கலைஞர் 76, 77 எமர்ஜென்சி காலகட்டத்தில் எழுதப்படுற ஒவ்வொரு எழுத்தும் தணிக்கை செய்யப்பட்ட பொழுது தன் கையால் அண்ணா சாலையில் சஃபையர் தேட்டர்லேருந்து அண்ணா சாலை வரையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கொண்டே போனார் கலைஞர். ஆனால் அவருடைய மகனுடைய ஆட்சியில் அந்த துண்டு பிரசுரம் கொடுப்பது கூட அனுமதி இல்லைன்னா இது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார பாதையில் இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. விஜயை பார்த்து திமுக எவ்வளவு நடுங்குகிறது, அஞ்சுகிறது என்பதற்கு துண்டு பிரசுரம் கொடுப்பதற்கு கூட விஜய் கட்சி தொண்டர்களுக்கு அனுமதி இல்லை என்பதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 26 தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிக்கும். அதுதான் ஏன் ஒரு அனுமதி கொடுக்கல? போகிறாரு, ஒரு இடத்துல போகிறாரு, இதை பேசிட்டு போயிட போகிறாரு. நீ இங்கே தான் நிற்கணும், அங்கே தான் நிற்கணும், கல்யாண மண்டபத்துக்குள்ளே தான் பேசணும், இங்கே தான் இங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது. என்னது இது? இவையெல்லாம் அச்சத்தின் வெளிப்பாடு. தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் இவர்களுக்கு. சார், இந்த ஒரு ஸ்பீச்சில் விஜய் இன்னைக்கு கொடுத்த அந்த பரந்தூரில் கொடுத்த ஸ்பீச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னேற்றத்துக்கு எதிரி அல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா ஏர்போர்ட் வேணும், இங்கே வேணான்னு தான் சொல்கிறேன், மாற்று இடத்த பற்றி ஏன் சிந்திக்கவே மாட்டீங்க, வேறு ஒரு இடங்களில் ஏர்போர்ட்டை கொண்டு வரதை பற்றி ஏன் சிந்திக்கவே மாட்டேங்க, விளைநிலங்கள் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை பதிவு பண்ணுறாரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அப்போ விளைநிலங்களை நீங்கள் குறி வைக்கிறீங்க, இந்த அளவுக்கு இந்த மக்களோட போராட்டத்தை உதாசீனப்படுத்தி விளைநிலங்களை குறி வைக்கிறீங்கன்னா அப்போ வேற ஏதோ ஆதாயம் இந்த அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அது நியாயமானதான். எல்லா பெரிய திட்டங்களிலேயும் மாநில அரசுக்கு ஏதோ வேறொரு ஆதாயம் இருக்கிறது என்பதும் உண்மை. சரியான பாயிண்ட் அவர் தொட்டுட்டார், மிகச்சரியான பாயிண்ட் அவர் தொட்டிருக்கார்.
ஏர்போர்ட் வேணான்னு நான் சொல்லலை, நான் ஒன்றும் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் விளைநிலங்களை எடுத்து தான் நீங்கள் ஏர்போர்ட் கட்டுவோம். இத்தனைக்கும் மக்களுடைய இவ்வளோ எதிர்ப்பை மீறியும் இவ்வளோ தூரம் அதில் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு நலன்கள் இருக்கிறது என்று அவர் சொல்வது தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியுது. ரெண்டு கவர்மெண்ட்டையும், மோடி கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அதை போட்டு அவர் உடைச்சிருக்காரு. சார் இதில் இன்னொன்று சொல்ல, அரிட்டாப்பட்டியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, பரந்தூர்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றாரு. கரெக்டு. இதை எதற்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சனையை பேசிதான் இன்றைக்கி விஜய்க்கு இந்த ஊடக வெளிச்சம் கிடச்சிருக்காது. பரந்தூரில் திருமாவளவன் போயிட்டு வந்தார், விசிக்கு அந்த திட்டத்தை எதிர்க்குது. ஆனால் காங்கிரஸோ ரெண்டு இடதுசாரிகளோ எதிர்க்க வேண்டிய அளவுக்கு அந்த திட்டத்தை எதிர்க்கலை. அவங்க களத்தில் இறங்கி ஒரு சாம்சங் பிரச்சனைக்கு போன மாதிரி அங்கே நின்று போராடினாங்கன்னா இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ தூரம் நம்ம லைம் லைட் கிடச்சிருக்காது. அப்போ திமுகவோட தொங்கு சதையாக மாறி போன இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, இவருடைய தோல்வி, மக்களுக்கு இவர்கள் செய்த துரோகம், சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற துரோகம் தான் இன்றைக்கி விஜய் மாதிரி புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர்களுக்கு மக்களுடைய ஆதரவை அதிகரிக்க வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஆனால் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, விஜயால் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவரே பல வருடங்களாக பரந்தூர் போராட்ட களத்தில் உள்ள மக்களை சந்தித்து தான் வருகிறேன், ஆனால் விஜயால் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு. திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. அப்போ எது கூட்டணியில் இருக்கீங்க? வாபஸ் வாங்கிட்டு போங்க. வெக்கமாலே இப்படி சொல்றதுக்கு செல்வ பெருந்தகைக்கு எதையும் மாற்ற முடியாதுன்னு எதுக்கு நீ கூட்டணியில் இருக்க? பிஜேபி இதே தான் சொல்லுது, திமுக ஒரே விஷயத்தை, திமுகவும் பிஜேபியும் ஒரே விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டணியில் இருந்துட்டு எதையும் மாற்ற முடியாதுன்றதுமா செல்வ பிறந்தகை என்ன சொல்ல வரார்? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? திமுக அவங்கள கொத்தடிமையாக நடத்துறதுன்றதை இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு வெட்கமாக இல்லையா இது? நானும் போயிட்டு வந்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், என் பேச்சை யாரும் கேட்கலன்னு தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துறாரு இல்லையா? அதே தான், என்னால் முடியல, நான் போய் கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்றாரு. மோடியும் ஸ்டாலினும் இந்த விஷயத்தில் ஒரே பக்கத்தில் இருக்காங்கன்னும் போது எதற்காக சாம்சங் பிரச்சனையில் உன்னால் ஒத்துக்க வைக்க முடியல, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில் ஒத்து வைக்க முடியல, பரந்தூர் விஷயத்தில் ஒத்து வைக்க முடியல, அப்புறம் எதுக்கு நீ கூட்டணியில் இருக்க? சரி, உங்களால் தான் முடியல, இன்னொரு புதிய ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து போராடுறாரு, நீ ஒன்றும் போராடி ஆக போகிறதில்ல, எங்களாலே முடியல, உன்னால் என்ன முடிய போகிறதுன்றனா உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய தோல்வியை, உங்களுடைய கையாலாகத்தனத்தை, உங்களுடைய கொத்தடிமைத்தனத்தை நீங்கள் 1000 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தில் போட்டு வெட்ட வெளிச்சமும் மக்களுக்கு காண்பிக்கிறீங்க. இப்படி சொல்ல இவர்களுக்கு வெட்கமாக இல்லையா? நாங்களும் போராடிட்டோம், ஒன்றும் நடக்காது, நீ போராடினாலும் ஒன்றும் நடக்காது. இதை பாரு, இது வந்து ஒரு சர்வாதிகார அரசு, மக்களை பற்றி இந்த அரசுக்கு கவலையே கிடையாது, இது வேறு ஏதோ நோக்கங்களுக்காக இந்த அரசு செயல்படுது, இது மோடிக்கு தேவையான திட்டம், அதானிக்கு தேவையான திட்டம், அதனால் வந்து திமுக இதை தடுக்காதுன்னு வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு செல்வ பெருந்தகை. வெறும் ஒரு விஜய் வந்து ஒரு பரிந்துரையாக அரசுக்கிட்ட வேணா கூறலாமே தவிர எந்த விதமான மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்கிறதுக்கு வெட்கமாக இல்லையான்ற நான். இது சொல்கிறதுக்கு நீ எது கட்சி நடத்துகிற? திமுகவில் போய் மெர்ஜ் ஆகிடுங்களேன். முடியாதுன்னு எதுவும் கிடையாதுங்க. மக்கள் போராட்டத்தின் முன்பு எல்லாம் மண்டியிட்டாக வேண்டும். மக்கள் போராட்டத்தின் முன்பு நாடாளுமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றம் கூட மக்கள் போராட்டத்திற்கு முன்பு மண்டியிட்டாக வேண்டும். நம்ம பார்க்கல, சிங்கூரில் பார்க்கல, நந்திகிராமில் பார்க்கல, குஜராத்தில் வேணால் ஏழை அப்பாவி மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடித்து அவங்க நிலங்களை பிடுங்கி நடுத்தரில் நிர்கதியாக நிற்க விட்டு அந்த இரத்த ஆறு மீதும் மண்டை ஓடுகள் மீதும் தொழிற்சாலைகளை கட்டி வளர்ச்சி என்று மோடி அரசு பீற்றிக்கொள்ளலாம். அதே மாநில ஸ்டாலின் அரசு செயல்பட நினைத்தால் நாம் வாழ்த்துக்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆகவே இதில் வந்து விஜய் அவர்களை பார்த்து நம்பிக்கையின்மை வார்த்தைகளை நெகட்டிவாக செல்வ பெருந்தகை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப அவலமானது. இதான் இது வந்து திமுக கிட்ட மொத்தமாக காங்கிரஸை அடக வச்சதோட விளைவு தான் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேச வைக்கிறது. சார், இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், அதாவது என்விரான்மெண்டலிஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட்டை கூட அரசு வந்து வெளியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா அரக்கோணத்தில் வந்து இதை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அங்கே வந்து இந்த திட்டத்தை கொண்டு போகலாம். ஆனால் ஏன் அரசு அதை பற்றி சிந்திக்கவே மாட்டதுக்கான ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல வந்து 98ல் இருந்தே, அதாவது இந்த திட்டம் எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ அரக்கோணத்தில் விளைநிலங்களை நிறையா வந்து வாங்கி போட்டாங்க, அதோட மதிப்பு இன்னைக்கு வந்து ரொம்பவே அதிகம். அந்த ஒரு காரணத்தினால தான் வேற்று இடம் பற்றிய சிந்தனையோ பேச்சோ எழவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியாது. இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சுக்கள். இப்படி பேசுபவர்கள் இதற்கு என்ன ஆதாரங்களை கையில் வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளியிட வேண்டும். இப்படி பேசுபவர்கள், இந்த கருத்தை முன்மொழிபவர்கள், அவர்கள் கையில் இதற்குள்ள ஆதாரங்களை வெளியிட்டு பேச வேண்டும். இந்த இடத்துல இவ்வளவு லேண்ட் இருக்குது. நான் கேள்விப்பட்டது பரந்தூர் 98லேருந்தே கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. அதை ஒட்டி பரந்தூரில் விளைநிலங்களை வாங்கிட்டாங்க. இப்போ விளைநிலங்களை கையகப்படுத்தும் போது
காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அரக்கோணத்தில் ராஜாளி ஏர்போர்ட் இருக்குது, நேவல் பேஸ் இருக்குது. ஆமாம், நேவல் பேஸ் அங்கே. ஆமாம், அங்கே வந்து இதை கொண்டு போகலாம். ஆனால் கொண்டு போக மாட்டேன்றாங்கன்றது மூலமாக நீங்கள் சொல்கிறது வந்து அரக்கோணத்தில் வாங்கி போட்டாங்கன்றீங்களா, பரந்தூரில் வாங்கி? அரக்கோணத்தில் வாங்கி போட்டாங்க. பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் அரக்கோணத்தில் வாங்கி போட்டாங்க. அதனால் அந்த லேண்டோட ரேட் இன்னைக்கு டபுள் ட்ரிபிளாக இருக்குது. அதனால தான் மாறியே யோசிக்க மாட்டாங்கன்றாங்க. தெரியாது. இவையெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் இப்படிப்பட்டவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. சொல்லுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை மக்கள் மத்தியில் விட வேண்டும். எந்த அரசியல்வாதிக்கு எவ்வளவு நிலம் இருக்குது, சும்மா போகிற போக்கில் அடித்து விட்டு போகக்கூடாது. இவை வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது. இதற்கான ஆதாரத்தை அவர்கள் மக்கள் முன் வைக்க வேண்டும். எந்த அடிப்படையில் இப்படி அவர்கள் பேசுகிறார்கள்? விளைநிலங்களை, மிகப்பெரிய அளவில் விளைநிலங்களை எடுப்பது என்பது உணவு பாதுகாப்புக்கான ஆபத்து மட்டுமல்ல, சுற்றுப்புற சூழல் ஆபத்து. இப்போ 13 நீர்நிலைகள் பாதிக்கப்படும் பொழுது சென்னை நகரம் வெள்ளக்காடில் மிதக்கும் என்பது எனக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அந்த ரிப்போர்ட்டையே கவர்மெண்ட் வெளியில் விட மாட்டேங்குது. சென்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படும். ஆமாம், ஆகவே இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். எதிர்கட்சியாக இருக்கும்போது எதையெல்லாம் திமுக எதிர்த்ததோ அது எல்லாத்தையும் ஆளுங்கட்சியானோன்னு நிறைவேற்றுறாங்க. 8 வழி சாலை 6 வழி சாலையாக மாற்ற போகிறேன்றாங்க. விவசாயிகளுக்கு போராட்டம்னா குண்டர் சட்டத்தில் போட்டால் ஜனநாயக அற்புதம்லாம் நடந்த நாடு இது. காட்டுப்பள்ளி போர்ட்டை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க, இவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சைலண்ட்டாக அதை தார வாத்துட்டு இருக்காங்க. ஆகவே எல்லாத்தையும் பேச்சு ஒன்று செயல் ஒன்று என்று வரும்பொழுது இதில் இவர்களுக்கு வேறு நன்மைகள் இருக்கின்றன என்ற கருத்து ஒதுக்கி தள்ள முடியாது. சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டத்தை வந்து விஜய் ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு, அதாவது அவரோட போராட்டமாக இதை மாற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் சார்ந்த போராட்டங்களை தங்கள் போராட்டங்களாக ஹைஜாக் பண்ணத்தான் பார்க்கும். பொள்ளாச்சி போராட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணது போல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை திமுக ஹைஜாக் பண்ணது போல, ஸ்டெர்லைட் போராட்டத்தை திமுக ஹைஜாக் பண்ணது போல இந்த போராட்டத்தை விஜய் ஹைஜாக் பண்ண பார்க்கிறார். அதில் என்ன தவறு? ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.